இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஒரே ஒரு செமிஃபைனல்ஸ் டிக்கெட் தான் கையில இருக்கு. ஆல்ரெடி குரூப் ஏல வந்து சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் குரூப் ஏ கிட்ட இருக்கு. அது இந்தியாக்கா இல்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டால நடக்குது. மேட்ச் எப்படி இருக்க போகுது, இந்தியாவுக்கு என்ன தேவைப்படும் இந்த மேட்ச்ல, என்ன பண்ணா ஜெயிக்கலாம், வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா இல்ல இந்தியா ஜெயிக்குமா, இதை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகே கைஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். ஓகே, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? போன மேட்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெஸ்ட் இண்டீஸோட போன மேட்ச் பத்தி நான் பேசணும். ஓகே, வெஸ்ட் இண்டீஸோட போன மேட்ச் அப்படியே சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. போன மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆன வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 176 அடிச்சிருந்தாங்க. 8 விக்கெட் லாஸ்ட்ல 20 ஓவர் ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து 177 1 விக்கெட் லாஸ்ட்ல வந்து 16 ஓவர்ஸ்லயே முடிச்சிட்டாங்க. அதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், ஏன் அகில் ஹுசைன் ஆடல, அது பதிலா ராஸ்டன் சேஸ் ஆடினாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அகில் ஹுசைன் ஏதாவது இன்ஜுரி அப்டேட்டா? அது வந்து ஒரே ஒரு காரணம் தான். இப்போ வந்து கிரிக்கெட்ல எப்படின்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பவுலிங் வந்து போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வந்துச்சு இப்பெல்லாம். அந்த ரூலை வந்து ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஃபாலோ பண்றாங்கன்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் தான். ஏன்னா ராஸ்டன் சேஸ் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் ஸ்பின்னர், அதனால எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு டாக்டிக்கல் மூவ் தான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டேன்னா ஒர்க் அவுட் ஆகாத சொல்லுவேன். இதுக்கு அகில் ஹுசைனா ஆடி இருக்கலாம், பருத்தி கூட குடோன்லேயே இருந்துக்கலாம். இல்ல, இப்போ அவங்க விக்கெட் டப்புன்னு போச்சு. உனக்கு வந்து ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரு ஹூ கேன் பேட் அட் நம்பர் 8ல வந்து பேட் விட முடியும், ஒரு 10 ரன் அடிக்க முடியும். அவங்களுக்கு அதுதான் மிஸ். 10 ரன் வந்து கடைசியா அடிக்க ஆள் இல்ல. நீ என்ன நினைக்கிற? ராஸ்டன் சேஸ் ஆட வச்சாங்க, ஒரு பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. அவர் பேட்டிங் ஆடும்போது பிளேடான ஆயிட்டாரு. ஸ்லோவர் பாலை வந்து பேக் ஃபுட்ல கட் அடிக்கிறன்ற பேர்ல லுங்கி ஏடி அழகா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பவுலிங்கும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ராஸ்டன் சேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் ட்ராக்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் கைண்ட் ஆஃப் ட்ராக்ஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. இந்தியாவில வந்து ஸ்பின் அந்த அளவுக்கு ஆகல. மேபி ஸ்ரீலங்கால ஆடினாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவர் நல்ல ஆப்ஷன் வந்திருப்பாரு. அகில் ஹுசைன் முன்னாடி நான் சொல்லுவேன். இந்தியாவில் ஆடும்போது அகில் ஹுசைனை போட்டிருந்தாங்க தெரிஞ்சு. எதுக்கு அந்த கேவலமான ஒரு மூவ் பண்ணாங்கன்னு தெரியல வெஸ்ட் இண்டீஸ். பட் அதை பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து இப்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க செமிஃபைனல் போறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீம் நல்லா வின்னு கொடுத்துட்டு போனாங்க, அழகா அடிச்சிருக்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவை. இப்போ நீ ராஸ்டன் சேஸ் பத்தியே பேசலாம். பேட்டிங்ல பார்த்தா 2 ரன் தான் அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல கிட்டத்தட்ட 4 ஓவர்ல 46 ரன் கொடுத்துருக்காரு, ஒரே ஒரு விக்கெட்டு. எக்கனாமி பாரு 11.5. இதுக்கு பேசாத அகில் ஹுசைனே போட்டிருக்கலாமே சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆமா, அகில் ஹுசைன் வந்து உனக்கு நியூ பால்லையும் ஓவர் தள்ள முடியும், போட முடியும், ரன் ரேட்டோட போடுறது. அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல தேவைப்பட்டா உனக்கு 2 ஓவர் ரன் கம்மி பண்ணோம்னா எடுத்து வந்து போடலாம். ராஸ்டன் சேஸ் ஆனாக்கு ஒரே காரணம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தனால தான். ரிக்கல்டன், டிகாக் 2 பேர். ப்ராப்ளி மில்லர் 3ஆம் நாள். மில்லர்லாம் வரத்துக்குள்ளே மேட்ச் முடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க 9 விக்கெட்ஸ்ல வின் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஓபனர்ஸ்க்காக லெஃப்ட் ஹேண்ட் இருந்தாங்க. அந்த 2 ஆப்ஷன் சொன்னீங்க, குவிண்டன் டிகாக், ரயன் ரிக்கல்டன், அவங்க 2 பேர் தானே அடிச்சது. ஆனா வந்து ஏடன் மார்க்கம் டாப்ல இருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு அவருக்கு சப்போர்ட்டா 2 பேர் ஆட்டு போயிட்டாங்க. இப்ப அதான் பிரச்சனையே. இந்தியா பண்ண தப்பே இவங்களும் பண்ணிருக்காங்க. நல்லா நோட் பண்ணியா? இந்தியா பண்ண தப்பு இவங்களும் சேமா, அதே தப்பு, அதே கிரவுண்டு, அதே ஆப்போசிஷன், எல்லாமே சேம். என்ன அங்க வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு, ஹூ கேன் பேட்ன்ட்டு ஆஃப் ஸ்பின் போடுவேன் நானு அப்படின்ட்டு வந்தாரு. இங்க ராஸ்டன் சேஸ் நானும் பேட்டிங் ஆடுவேன், கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்னும் போடுவேன் அப்படின்னு வந்தாரு. அடி பிரிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஆஃப் ஸ்பின் போடுற லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அப்படின்ட்டு ரிக்கல்டன் வச்சு அடின்னு அடிச்சிட்டாரு போட்டு. பயமா இருந்ததுப்பா வெஸ்ட் இண்டீஸ் நிலைமை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவோட நிலைமையை பார்த்துலாம். லாஸ்ட் மேட்ச் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்ட்டு. லாஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா விசஸ் ஜிம்பாவே. இந்தியா வந்து 256 ரன்ஸ் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல, 4 விக்கெட் லாஸ். அதுக்கப்புறம் ஜிம்பாவே வந்து 184 ரன்ஸ் வச்சிருந்தாங்க 6 விக்கெட் லாஸ்ல. நீ என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேள. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பேட்டிங்ல சஞ்சு வந்திருந்தாருப்பா. சஞ்சு வந்தனே இறங்கி ஆடினார் வேற. கொஞ்சம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயமா இருந்தது, ஐயா நீங்களுமா அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் ஒரு லைட்டா தொட்டு ஆடின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல அபிஷேக் சர்மா ஒரு 55 ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரி தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஒரு 38 பறந்து போய் ஆடின மாதிரி தெரியல, நின்று ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கை வந்து ஒரு 33. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அவர் பறந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு, குன்ஃபு பாண்டியாவா ஆகி அவர் ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா அவர் ஒரு ஸ்டார்ட் சூப்பரா கொடுத்திருந்தாரு எண்ட்ல. இப்போ இந்த பேட்டிங்ல லைன் அப் வந்து நல்லா இருந்துச்சு போன மேட்ச்ல. நீ என்ன நினைக்கிற? இதே மாதிரி ஒரு பவர் பேக்கரான பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் எதிராக இருக்குமா? எனக்கு இருக்குன்னு தான் தோணுது. அன்லெஸ் அது வந்து ஒரு ஸ்பின் ட்ராக் மாதிரி கொடுக்காத இருந்தா நல்லது. ஏன்னா கொல்கட்டா ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பின் ஃபேவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம கேகேஆரே பார்த்தோன்னா 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க எப்படியுமே. நீ அவங்க 11 கூட எடுத்து பாரு, 3 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க எப்பயுமே. நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் இன்னொரு ஸ்பின்னர் இதர் அனுகுல் ராய், அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆட வச்சுட்டே இருப்பாங்க அவங்க. எப்பயுமே அவங்க ஆட வைப்பாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் பால் டர்ன் ஆகுது, மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பெரிய கீ பாயிண்டா இருக்கும்னு தோணுது. பவர் பிளே தெரிஞ்சு 2 டீமும் நல்லா விளையாடுவாங்க. மிடில் ஓவர்ஸ் தான் கேம் டிசைட் பண்ண போகுது. அங்க யார் நல்லா விளையாட போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியலப்பா. நீ சொல்ற அப்பர் ஹேண்ட் இல்லன்ட்டு நான் சொல்றேன் அப்பர் ஹேண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஜிம்பாவே நீ சொல்லுவல்ல பிரையன் பேனட் பவர் கேம் கிடையாது, டச் பிளேயர் தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து 6 அவ்வளோ பெருசா அவர் அடிச்சது இல்ல. 4 சிங்கிள் டபுள் அந்த மாதிரி அடிச்சிருந்தாரு. 6 வந்து ஒரு 4-5 6 தான் அடிச்சிருந்தாரு. ஆனா இந்தியாவோட மேட்ச்ல 6 மட்டுமே எவ்வளவு அடிச்சிருக்காரு நான் சொல்றேன். 6 மட்டுமே 6 6 8 4 97 ரன்ஸ். அவர் விக்கெட் எடுக்கவே முடியல இந்தியாவால. நீ என்ன நினைக்கிற? அவ்வளவு பெரிய வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், பும்ரா அவங்கெல்லாம் போடும்போது கூட பிரையன் பேனட் விக்கெட்டே எடுக்க முடியலையே. எங்க போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் எடுக்க போறாங்க நீ சொல்லு. அதே கொஸ்டின். வெஸ்ட் இண்டீஸ் பேட்டரி யாராவது ஒருத்தராச்சு பொறுமையா ஆடுவாங்களா? எக்ஸப்ட் ஷாய்ஹூ. பொறுமையா ஆட மாட்டாங்க. சாயோ மட்டும் தான் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். மிச்சம் எல்லாமே பவர் ஹிட்டிங் தான். நீ அதுதான் சொல்றேனே, நான் என்ன சொல்றேன், டைம் எடுத்து ஆடுற பிளேயரே உங்க விக்கெட் எடுக்க முடியல இந்தியாவால. இவங்க எல்லாம் பவர் ஹிட்டர் நின்ற இடத்துல இருந்தே தூக்கி சொருவாங்க. எப்படி விக்கெட் எடுக்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்லுவீங்க எங்க வருண் சக்கரவர்த்தி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஒரு துருப்பி சீட்டு அப்படின்னுவீங்க. ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் வந்து கூகுளி போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளிப்பர் மாதிரி ஏதோ ஒரு பால் போடுறாரு. மறுபடியும் ஒரு கூகுளி. லெக் ஸ்பின்ல காணுமே அங்க. லெக் ஸ்பின் போடுற மாதிரியே தெரியல. கூகுளி தான் நிறைய போடுற மாதிரி இருக்கு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்லு. இல்ல, வருண் சக்கரவர்த்தி தான் வந்து ரொம்ப கீயா இருக்க போறாரு நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா சைலண்டா ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ண போறாரு எனக்கு தோணுது. அக்ஷர் பட்டேல் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கீ பர்சனா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ஏன்னா அவரை டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. மிட் விக்கெட் ரீஜன் எல்லாம் விட மாட்டாங்க. அது ஒரு சிம்ரன் மேரி கிட்ட ஒரு மேட்சப்பும் இருக்குது. அவரு போட்டார்னா கண்டிப்பா டேக் டவுன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் பாப்பு விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது எனக்கு. பாப்பு தான் நாளைக்கு மேன் அந்த மேட்ச் வாங்குவாரு. நான் கேட்டது அதுவே இல்ல. வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு சொல்றீங்க. ஆனா ஆல்மோஸ்ட் அவர் வந்து போடக்கூடிய எல்லா பாலுமே வந்து இதுதான் போட போறாருன்னு தெரிஞ்சே போடுறாரு. நீ போன மேட்ச்ல வந்து இவர் பேட்டிங் பார்த்திருக்கலாம், சிக்கந்தர் ரசா பேட்டிங். இவர் கூட வருண் சக்கரவர்த்தி கூட ஆல்மோஸ்ட் வந்து வருண் சக்கரவர்த்தியா விளாசி ஏத்துட்டாரு. நீ பாத்தியா அந்த பேட்டிங்? அவங்க 2 பேர் காம்போ. ஆமாமா, வருண் சக்கரவர்த்தி அழகா கூகுளி ரீட் பண்ணி அடிச்சாரு. அழகா லெக் ஸ்பின்னர் ரீட் பண்ணி அடிச்சாரு. பிளிப்பரை ரீட் பண்ணி அடிச்சாரு. நீ அது எப்படி அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இப்ப சொல்ல முடியும்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான். பேசிக்கா வருண் சக்கரவர்த்தி கிட்ட சிம்பிள் ஸ்டெம்ப் அட்டாக் பண்றதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். ஜென்ரலா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி ஸ்டெடியா போடுற ஸ்பின்னர். ஆனா விக்கெட்ஸ் நிறைய வரும். அது ஏன்னா ஒரே ஆப்ஷன் ஸ்டெம்ப் அட்டாக் பண்றதுனால தான். ஸ்டெம்ப் அட்டாக் பண்ணா உனக்கு ஆல்மோஸ்ட் விக்கெட் கிடைக்கும். நீ விட்டனா காலி, விட்டனா போல்டு, இல்லைன்னா பால் டர்ன் ஆச்சுன்னா உனக்கு ஸ்டம்பிங் ஆயிடுல, இல்லைன்னா வந்து சுத்திடுவேன். ஒரு ஹியூஜ் ரன் ரேட் எல்லாம் போயிடுச்சு நான் சொல்றேன். 15-16 எல்லாம் போயிடுச்சு வருண் சக்கரவர்த்தி கூப்பிட்டாருன்னா சுத்திடுவாங்க அந்த ஒரு அர்ஜ்ல. ஸோ அந்த மாதிரி இதுலதான் வந்து டேஞ்சரஸ் பிளேயர். ஸ்கோர் நிறைய இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி அடிக்கிறது கஷ்டம். ஆனா அவர் வந்து அவரை நீ எப்படி ப்ரெஷர் போடலான்ட்டு ஜிம்பாபே ஒன்று காமிச்சாங்க. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீ சொன்ன மாதிரி. ஆனா மிஸ்ட்ரி ஸ்பின்னரா கேட்டா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட ஒரு 2 பால் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி இந்த கேரம் பாலே சைட்ல இப்படி போடுறது. அது நீங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய ரீப்ல எல்லாம் கேரம் பால் சைட்ல இருந்து இப்படி வரும். அது வந்து சைட் ஸ்பின்னர். அது வந்து ஃபாஸ்டா ஸ்டெம்ப் நோக்கி போடுவாரு.
இன்னொரு ஸ்பின் பார்த்திருக்கேன்னா வெளியே போடுவாரு, வைட் லைனுக்கு கொஞ்சம் உள்ள அந்த வைடிஷ் லைன் போடுவார். அந்த லைன் போடுறது பால் என்னன்னு பார்த்தோன்னா பேக் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் அது. அதான் கூகுளி நீ கேட்டல, அந்த கூகுளி அதான் அது. ஸோ அந்த ரெண்டு தான் அவரோட ஸ்ட்ரென்த்து. பேஸ் வேரியேஷன் பண்றாரு, அதுதான் இப்போ ஒரு ஆடட் ஸ்கில் அவர்கிட்ட நான் பார்த்த வரைக்கும். 2021 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பின்னர் மாதிரி போட்டுட்டு இருந்தாரு, இப்போ ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ஃபினிஷ் இல்ல பார்த்தோன்னா அந்த மோ லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அது இங்க ஐல இருக்கு. அது ரீப்ளே அது காமிச்சாங்க கரெக்ட் டிவில. தான், ஹைல செம்ம இருந்து தான் ஹைல இருக்கு. வருது. ஆனா மோஸ்ட் ஆமா ப்ரிஃபரபிள் வந்து கூகுளி போடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, அந்த சைட் கூகுளி அண்ட் அப்புறம் பேக்கப் டான்ஸ் கூகுளி அதான். எங்க அந்த லெக் ஸ்பின் எங்கப்பா, அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். இந்த அடுத்த மேட்ச்ல யூஸ் பண்றதான்னு அவர் பார்க்கலாம். அவர் லெக் ஸ்பின் ரொம்ப டர்ன் ஆகாது, அது ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். அந்த ஸ்ட்ரெயிட்டா போற பால் இல்ல தான் இல்ல ஆடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பேட்டர்ஸ். இல்ல இல்ல அது சொல்லல. இப்போ நீ 6 பால் போற ஒரு ஓவருக்குன்னா ஒரு நடுவுல ஒரு லெக் ஸ்பின் போட்டினா பேட்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல. ஆமா நீ கரெக்ட் தான். தொடர்ந்து கூகுளி போறது, சைட் ஆம் கூகுளி, பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸ் கூகுளி போறதுக்கு நடுவுல ஒரே ஒரு லெக் ஸ்பின் ட்ரை பண்ணினா அழகா பேட்ஸ்மேன் கையில குத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். இல்ல போல்டு ஸ்டெம்ப் அட்டாக் பண்றாருல. ம் இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நான் அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு இத பத்தி பேசி ஆகிறோம்ட்டு. மோஸ்டா வருண் சக்கரவர்த்தி எப்படி விக்கெட் சுதந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? அவரை வந்து எந்த சைடு டார்கெட் பண்ணா விக்கெட் விழுதுன்னு நான் சொல்றேன். அவரை லெக் சைட்ல மிட் விக்கெட்ல மடங்கினா விக்கெட் விழுது. அவரை வந்து டவுன் தி கிரவுண்ட் அடிக்கணும். அதாவது டார்கெட் பண்றது அந்த வீல, அந்த லாங் ஆன் லாங் ஆஃப், அதுக்கப்புறம் அந்த ஒய்டிஷ் மிட் விக்கெட், ரொம்ப மிட் விக்கெட்ல லாங் ஆனுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த ரீஜியன்ல. அதாவது லைக் இந்த போலார்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, இவங்கலாம் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க ஒரு ஏரியா. ஸ்ட்ரெயிட்டா காலை போட்டு அடிப்பாங்களே அந்த ரீஜியன்ல டார்கெட் பண்ணா வருண் சக்கரவர்த்தியை ஈஸியா அடிக்கலாம். ஏன்னா அவர் பேச அந்த பால் தராரு. நீ சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்டான கூகுளி போடுறாரு, அது நல்லா கரெக்டா பேட்டுக்கு வருது. மிஸ் ஆச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஆன நிலைமை தான், 50 ரன்ஸ் கன்ஃபார்மா போயிடும். ஆனா வந்து ஈடன் கார்டன்ஸ்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எனக்கு ஒரு நோ ஒரு அட்வான்டேஜ் தெரியுது இங்க இருந்து. பட் அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் சொல்லக்கூடாது இப்பத்துல இருந்து, ஏன்னா அவர் கூகுளி டேர்ன் ஆகுது, நேரா கோடு கிழிச்சிட்டு போவோம். அந்த பால் டேர்ன் ஆகுது நீ ஏமாந்தீங்கன்னா நீங்க தான் மிஸ்ட்ரி ஆயிருங்க. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இல்ல, பேட்டர் தான் மிஸ்ட்ரி ஆயிருக்காரு. அதான் மிஸ்ட்ரி ஸ்பின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த மாதிரி சொல்றாங்க அவங்க இந்த டேர்ம்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்ரிசியேஷன். ஜிம்பாப்வேக்கு ஆல்மோஸ்ட் சூப்பர் 8ல கலக்குனாங்கன்னு சொல்ல மாட்டேன். லீக்ல சூப்பரா கலக்குனாங்க. லீக் மேட்சஸ்ல சூப்பர் 8ல வந்து பெருசா எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுவும் இல்லாம வந்து பெரிய பெரிய டீம் கூட ஆடினாங்க வேற. அவங்களால முடிஞ்ச அந்த டஃப் கொடுத்தாங்க. சிக்கந்தர் ரஸா அவரோட கேப்டன்சி சூப்பரா இருந்தது. பிரையன் பேனட் அவர் பேட்டிங் பக்கவா இருந்ததுப்பா. இந்தியா கிட்டே இந்த பொழக்கிறாருன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. இவருக்கும் ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் இல்ல பிபிஎல் இந்த மாதிரி எதனா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரையன் பேனட்டுக்கு நெக்ஸ்ட் இயர்லயாவது ஏதாவது கிடைக்குமா ஆப்பர்ச்சுனிட்டி லீக்ல, பிரீமியர் லீக் மாதிரி? கிடைக்கும் தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நல்ல ஆப்ஷன் கரேபியன் பிரீமியர் லீக் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்பின் ட்ராக்ல எல்லாம் நல்லா விளாட முடியும். ஸ்ரீலங்கால காமிச்சிட்டாரு ஒரு மாதிரி ஸ்பின் ட்ராக்ல என்னால வந்து ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும் 2020 கிரிக்கெட்ல. அதுவும் பால் பயங்கரமாட்டான ஒரு பிச்சில் சொல்றேன். அந்த மாதிரி பிச்சில் ஆட முடியும்னா எனக்கு தெரிஞ்சு சிபிஎல் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது அவருக்கு. அவர் பவர் கேம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச்ல பும்ரா ஒரு 6 அடிச்சாரு. எதுக்கு பவர் கேம், நான் அழகா உள்ள வந்து வாரி விடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஷாட் ஒன்று அடிச்சார்ல, அந்த உள்ள ஆஃப் சைட்ல உள்ள வந்துட்டு சூரியகுமார் தான் அப்படி தூக்கி விட்டாரு ஒரு ஷாட். அது அப்படியே 1 பவுன்ஸ்ல ஒரு 4 செம்ம ஷாட். அது ஸ்கூப் மாதிரி தட்டி விட்டாரு. அதனால அந்த ஷாட்லாம் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னோவேட்டிவ் இருக்கு அவர்கிட்ட. பவர் கேம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல. பவர் பிளேல பேட்டிங் கட்சின்னா அதாவது ஒரு கேரண்டி பிளேயர் சொல்லலாம்ப்பா. அவர் நின்னா ஒரு 40 கன்ஃபார்ம், ஒரு 20 பால் 40 கன்ஃபார்ம். ரிஸ்கே எடுக்காத ரஸ்க்கு சாப்பிட்டு போயிடுவார். அவர் தட்ஸ் தி மந்த்ரா ஆஃப் பிரையன் பேர்னட். நீ பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் ஓரளவுக்கு பர்ஃபெக்ட். லைட்டா பவர் கொடுக்குறாரு, ஜென்ரேட் பண்ற லைட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து சென்னை மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கிரவுண்டை கிளியர் பண்றாரு. பார்க்கறதுக்கே வந்து என்னடா அது ஆள் ஒல்லியா லீனா தான் இருக்காரு. பவர் இல்ல, பட் ஆனா டைமிங் சூப்பரா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்பிடென்ஸா ஆடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மைண்ட்ல வந்து வச்சிருக்காரு, இதுதான்ப்பா நம்ம கேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி ஆடுறாரு. ஒரு பால் இப்ப ஸ்ட்ரோக் வைப்பாரு, பால் மேல வந்து ஸ்டெம்புக்கு வரும், காலால எட்டி வச்சிருவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ வந்து அப்கமிங் வேர்ல்டு கப்ல வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவாருன்னு நினைக்கிறேன் ஜிம்பாப்வேக்கு. சிக்கந்தர் ராஜா எப்படி இருக்காரோ அதே மாதிரி பிரையன் பேனட் வருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
உண்மையை சொல்ல போனா பிரைன் பாண்ட் வந்து ஒரு யங்ஸ்டர் தான். அவருக்கு வந்து 22 தான் ஏஜ். அதனால கொஞ்சம் ரொம்ப யங்கான பிளேயரு. கொஞ்சம் டைம் கொடுத்தா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல வந்து நீ சொல்ற மாதிரி ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தோணுது. அதுக்குள்ளே ஒரு பவர் கேம் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கேம்ஸ் ஆடினாருன்னா, அதாவது கொஞ்சம் நான் சொல்றது எப்படின்னா கொஞ்சம் பிக்கர் டீம்ஸ் விளையாடினாங்கன்னா அந்த குவாலிட்டி போலிங் ஆடினாங்கன்னா அந்த கேம் பிளே அந்த மெச்சூரிட்டி வந்துடும் தோணுது பிரைன் பாண்ட். அவர் போலிங் ஏற்கனவே போட்டார் சொன்ன நேற்று மாதிரி பாத்தியா? நேற்று பாத்தியா போலிங் ஆஹ் போட்டாரு. சிகந்தர் ராசா ஒரு 2.0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பனர் கேன் கோல் ஃபார் லெஃப்ட் ஹாம் ஸ்பின். நீ லெஃப்ட் ஹாம் இப்ப நீ ரைட் ஹாம் ஸ்பின் ஆடணும்னு தேவையில்ல. நிறைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. டியூரியே போட வச்சிடலாம். 11 ஆட வச்சுனா ஓப்பனர் ஹூ கேன் கோல் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன் மிடில் ஓவர்ஸ் அவ்வளவுதான். நல்லா போட்டார். அடிக்க முடியல இந்தியாவில. யார் யார் பேட்டிங் அடிச்சிருந்தா? இந்தியாவோட மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேரும் 6 அடிக்க முடியல. தடவிட்டு இருந்தாங்க 2 பேருமே. ட்ரை பண்ணாங்க, பட மாட்டேங்குது. ஓரளவுக்கு நல்ல அண்டர் ஆஃப் ஸ்பின்னராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ பேட்டிங் மட்டும் பத்தி சொல்றேன், நான் போலிங் பத்தியே சொல்றேன். ஏன்னா நல்லாதான் இருந்துச்சு. நம்ம ஸ்பின்னர்ஸ் போடும்போதே அவங்க 6 எல்லாம் அடிச்சாங்க. வருண் சக்கரவர்த்தி 6 எல்லாம் கொடுத்தாரு. அக்ஷர் பட்டேலே 6 அடிச்சாங்க. அவரும் நல்ல ஹேண்டிங் போல். அவரே 6 அடிக்கும் போது இவர் நல்லா போட்டாங்க அந்த பிச்சில். இப்ப ஒரு புரியுதா சேப்பாக்கு பேட்டிங் பிச் ஆயிடுச்சுட்டு. ஒரு ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா உருவெடுத்து வர பிரைன் பானட் வந்து நெக்ஸ்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்டை ஆழ போற பிளேயரா எனக்கு தெரியுதுப்பா. பிரைட் ஃபியூச்சர் தான். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐசிசி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட், இந்த பெரிய டீம் கூடயும் ஜிம்பாப்வே கூடயும் ஒரு பைலேட்டரல் சீரிஸ் வச்சிருங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வரணும், இன்னும் கொஞ்சம் மேல வந்து ஆடணும். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். ஸ்கை ஓகே, அவரோட கேப்டன்சி எப்படி இருக்கு? சூரியகுமாருக்கு இல்ல மொத கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் போலாம். அவர் கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா அளவுக்கு கம்பேர் பண்றாங்க நிறைய பேர். ரோஹித் சர்மா அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து கம்பேரிசன் வேணாம். அவர் எப்படி பண்றாரு அவ்வளவுதான், நம்ம யாரையும் கம்பேர் பண்ண வேணாம். சூரியகுமார் கேப்டன்சி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் நிறைய பண்றாரு. ஏன்னா போன மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா டூபே எல்லாம் போட்டுருக்கவே தேவையில்ல. அது பிராக்டிஸ் கேம் தான், அவரு வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. டூபே வரட்டும், நான் பேசுறேன், இப்ப நீ பேசு. ஏன்னா டூபேக்கு ஆப்ஷன் தரத்துக்கு அங்க அவசியமே இல்லை. ஏன்னா உனக்கு வந்து கையில வந்து நீ வியூவரா பார்த்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டா பார்த்தாலும் சரி, கேம நல்லா தெரிஞ்சாலும் சரி, உன் கையில பும்ராக்கும் ஹர்திக் பாண்டியாக்கும் ஓவர் இருக்குன்னா முன்னாடியே போட்டு ஷட் டவுன் பண்றதை விட்டு நீ வந்து ஆப்போனண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற உள்ள எடுத்துன்னு வரத்துக்கு. அதாவது கிவிங் கான்பிடன்ஸ் டு ஆப்போனண்ட், அவங்க நோவிங் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த மாதிரி டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ மறந்துடாது, இது சூப்பர் ஹிட்ஸ், இது லீக் கேம் கிடையாது. நீ லீக் கேம்ல நெதர்லாண்ட்ஸ் கிட்ட நீ பண்ணியிருந்தானு வச்சுக்கேன், நெதர்லாண்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டு தோத்தா பிரச்சனை இல்லை, நீ அடுத்த மேட்ச் சரி கட்டிடலாம். சூப்பர் ஹிட்ஸ் நீங்க கொஞ்சம் சருகுனா காலி. ஆல்மோஸ்ட் பார்த்தல எனக்கு 190 வந்துட்டாங்க எப்படியும் ஜிம்பாப்வே. அந்த 50 ரன் அடிக்க முடியல அவங்களால. அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த டீமுக்கு இருக்கிறது. அந்த லோவர் வந்து யாரெல்லாம் ஒரு பவர் ஹிட்டர் இல்லை இந்த டீம் கிட்ட. அதனாலதான் நான் சொல்றேன் டூபே நேற்று கூட ரொம்ப காஸ்ட்லியா போச்சு. பவுலிங்கே போட 40 ரன் கொடுத்தாரு. அடிக்காதே 40 ரன். நல்லா நோட் பண்ணா உனக்கு தெரியும். ஒரு நோ பால், 2 நோ பால் எல்லாம் போட்டு, ஒரு ஊசி பால் ஃபுல்டாஸ், ஒரு பால் நல்ல ஸ்லாட்ல இருந்தது. சூர்யா கேப்டன்சி டாக்டிக்கல் எரர்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தப்பு பண்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ் போலரான ஹர்திக் பாண்டியாவை கம்ப்ளீட் பண்ணாது ஒரு பெரிய பிளண்டராகவே பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சும் நானும் பாக்குறேன். எக்ஸப்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தான் 4 ஓவர் போட்டாரு. மீது எல்லா மேட்சும் நோட் பண்ணு, 2 ஓவர் 3 ஓவர் அதோட நிறுத்திடுறாரு. டூபேக் அந்த ஒரு ஓவர் போகுது, அந்த ஒரு ஓவர்ல 30 ரன் குமரிடுறாங்க. அது எந்த மேட்ச்ல காஸ்ட்லி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து மற்ற பெரிய சைட்ஸ் கிட்டலாம் போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய ஒரு இதான் மாறும் சூரியகுமார் கேப்டன்சில. மற்றபடி அந்த மாதிரி எரர்ஸ் தான் பண்றாரு. ஓவரால் சொல்லலாம் ஒரு டீசென்ட் கேப்டன் சொல்லலாம் சோஃபார் அவர் இந்தியா டீம். எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ இது வந்து நான் ஃபேன்ஸ் கிட்ட இதே கேட்குறேன். நீங்க ஒரு கேப்டன் ஓகேவா, ஒரு கேப்டன் ஓகேவா, நீ ஒரு கேப்டனா இருக்கும்போது நெட் ரன் ரேட் -1 சம்திங் இருக்கு, மைனஸ் ஓகேவா 1 சம்திங் சூப்பர் ஹிட்ல நீ வந்து லாஸ்ட் ஓவர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமா. நீ கேப்டனா இருந்தா அது தூபேக்கு தந்திருப்பியா இல்ல பும்ரா ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்துருப்பியா? ஏன்னா வந்து உன்னோட நெட் ரன் ரேட் -1 இருக்கு. உனக்கு அந்த 30 ரன்னை வந்து சேவ் பண்ணி கொடுக்குற பவுலருக்கு கொடுப்பியா? கொடுத்தினா உனக்கு நெட் ரன் ரேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாவது மேலே ஏறி இருக்கும்ல. ஏன் வந்து தூபைக்கு கொடுத்து அந்த நெட் ரன் ரேட் ஏறின மாதிரியும் இல்ல ஏறாத மாதிரியும் இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. நீ சொல்லு அதுக்கு ஏதாவது ஒண்ணு. நீ அந்த மாதிரி ஓவர் தர போறனா அதுக்கு நீ வந்து அபிஷேக் சர்மாக்கே தந்துக்கலாமே. எனிவே உன்னை அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, நீ ஏன் டூபேக்கு தர? அபிஷேக் சர்மா கொடுத்து நீ ட்ரெயின் பண்ணிக்கலாம்ல.
சப்போஸ் பாம்பேல வந்து நம்ம நினைச்ச மாதிரி விக்கெட் தட் ஃபிளாட்டா இல்லைன்னா, சப்போஸ் இந்தியா இந்த மேட்சை செமிஃபைனல் அதாவது வெஸ்ட் இண்டீஸோட ஜெயிச்சுட்டு செமிஃபைனல் போறாங்கன்னா, அவங்க எப்படியே மீட் பண்ண போற ஆப்போனன்ட் இப்போ மோர் லைக்லி இவங்க தான், இங்கிலாந்து தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கிலாந்து தான் வரப்போறாங்க. இங்கிலாந்து தான் வந்து பாம்பேல ஆட போறாங்க. அங்க கொஞ்சம் ஸ்பின் ட்ராக் மாதிரி ஆயிடுச்சு ட்ராக். ஏன்னா நம்ம யூஎஸ்ஏ மேட்சை பார்த்தோம், பால் எல்லாம் நின்று வந்தது, அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. எக்ஸப்ட் அந்த ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தவிர்த்து நான் சொல்றேன். அந்த மேட்ச் மட்டும் தான் 250 ரன்ஸ் எவ்வளோ அடிச்சாங்க அவங்க, ரொம்ப ரன்ஸ் போச்சு. அங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அபிஷேக் சர்மா. ஏன்னா அங்க நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பவர் பிளேலேயே கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் கூட ஒரு ஒரு தள்ளுற மாதிரி சொல்றேன். ஏன்னா அவரு நல்ல டேர்னும் பண்றாரு. நீ அவருக்கு டெவலப் பண்ணுனா நீ சிவன் துபை கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு நோ பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு நீ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சிவன் துபைக்கெல்லாம் போலிங் தரக்கூடாது. ஒரு ஓவர் தரலாம், 2 ஓவர்லாம் ரொம்ப டூ மச் அது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து அடின்னு அடிச்சிருவாங்க. ஈவன் சாம் கர்னே அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்கலாம், எத்தனை போயிட்டு டெட் ஓவர் லாஸ்ட் ஓவரா கொடுப்பீங்க? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? இறக்கம் இல்லையா உங்களுக்கு? அப்படிதான் இருக்கு. இது என்ன டாக்டிக்கல்? இதுல என்ன டாக்டிக்ஸ் இருக்கு? இதுல என்ன டாக்டிக்ஸ் இருக்கு? ஜிஜி கன்சர்ன்ல தான் இது நடந்ததா, இல்ல ஜிஜியை கன்சர்ன் பண்ணாலேயே இது நடந்துச்சா? என்ன கருமுனே தெரியலப்பா. இது வந்து எப்படி தூபைக்கு கொடுத்தாங்க? என்ன கதை? ஜாலியா கொடுக்குறாரு, அவ்வளவுதான். ஜாலியா கொடுத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஜாலியா விட்டுட்டு போயிட வேண்டியதான், பேக்கப் மூட்டையை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் ஜாலியா. அதாவது சூரியகுமார் ஒண்ணு தெரிஞ்சிச்சு, நம்ம தான் ஜெயிக்க போறோம், 70 ரன் இருக்கு, என்ன அடிக்க போறானுங்க அப்படின்ட்டு ஒரு இது. ஆனா அது எல்லா டைமும் நீ சொல்ற மாதிரி ஒரு நேத்து மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க ஜிம்பாப்வேனால. இதே நீ இங்கிலாந்து கிட்ட போய் இந்த மாதிரி தருவியா? ஜூபேவை 19 கொடுத்தா 40 ரன். அவரு வேணா தரலாம், நான் தர மாட்டேன், நான் தரவே மாட்டேன். அவர் வேணா தரலாம். இப்போ நீ சொன்ன 70 ரன் அடிக்கணும், தூபே போடட்டும், என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்ட்டு. அது வந்து நெட் ரன் ரேட் மைனஸ்ல இருக்கும்போது நான் பண்ண மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. இன்கேஸ் 30 ரன் 40 ரன் இருந்தா என்ன பண்றது? ஒரு இப்போ நீ இந்த மேட்ச் நீ ஆமா, இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச் ஜெயிச்சு, இந்த மேட்ச் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருந்தா ஒருவேளை நெட் ரன் ரேட்ல உள்ள போனோம்னு ஒரு கட்டாயம் வந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? இது என்ன டாக்டிக்ஸ் தான் எனக்கு இன்ன வரையும் புரியல. எண்ட் ஆஃப் தி டே கேப்டன்சி ஏறதா சொல்லுவோம். நான் அதான் சொல்றேன், சூரியகுமார் கிட்ட எல்லாமே நல்லா பண்றாரு. ஒரு ரெண்டு தவறான ஒரு இது பண்றாரு. ஒண்ணு வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃபுல் கோட்டா முடிக்காதது தப்பு பண்றாரு. அண்ட் அந்த டூபேக்கு 2 ஓவர் தரது. 1 ஓவர் தரலாம், நீ சொல்ற மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப் போது யார் போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா தரலாம். 1 ஓவர் எப்படியா சுத்த பார்த்து அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நீ டூபேவே வந்து போட்டு உனக்கு விக்கெட் எடுத்து தர மாதிரி போலர்லாம் கேட்டனா நான் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கேலே தர மாட்டாங்கப்பா இந்த மாதிரிலாம். சிஎஸ்கேலாம் 1 ஓவர் தர கஷ்டப்படுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு என்ன சொல்ற, சேட்டா சூப்பரா ஆடிந்தாரா இல்ல என்ன பண்ணணும் சேட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டீமுக்காக ஆடுறாருன்னு நான் பாக்குறேன். சஞ்சு சாம்சன் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாரு, கமெண்டேட்டர் ஈவன் இங்கிலீஷ் கமெண்ட்ரியும் அதை சொன்னாங்க, தமிழ் கமெண்ட்ரியும் அதை சொன்னாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடிக்கலாம். இது என்ன ஓடிஐ கிரிக்கெட்டா இது பார்த்து ஆடுறதுக்கு? என்னோட கேள்வியே தான். இருக்கிறது 120 பால். சஞ்சு சாம்சன் என்ன பண்றாரு, அவருடைய கேம் ஐபிஎல்ல வந்தோடனே முதல் பால் அடிதான். அப்படிதான் இந்த 2 ஓப்பனர்ஸை எடுத்திருக்காங்க 2 பேரும். 2 வருஷமா இதே தான் இந்தியன் டீம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. வந்த முதல் பால் அடி, அதான் அவங்க வேலை ஓப்பனர்ஸா. நீ வந்து ஒருத்தர் பார்த்து ஆடு, ஒருத்தர் அடிச்சு ஆடு, அந்த ரூல்ல 2 பேருமே அடிதான். எதர் உனக்கு அபிஷேக் படுதுன்னா அபிஷேக் ஃபுல்லா போயிடுவான், சஞ்சு சாம்சனுக்கு படுதுன்னா சஞ்சு சாம்சன் ஃபுல்லா போயிடுவான். அந்த மாதிரி நேற்று போனதுனால பார்த்தோன்னா உனக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுல. நான் டீமுக்காக இருந்தாலும் சஞ்சு சாம்சன் நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். எனக்கு 5 மேட்ச் 5 டெக் அடிச்சாலும் பரவாயில்ல, டீமுக்காக ஸ்டார்ட் கொடுக்க பரவாயில்ல, அது போதும் எனக்கு. டீம் பிளேயர் தான் நான் பார்ப்போம், ரதர் தென் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டு இதுக்கெல்லாம் பார்த்து ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தா வேலைக்கு ஆகும். ஓகே, அவரு ஸ்டார்ட் வந்து நல்லா இருந்துச்சு, டீமுக்காக ஒரு பொறுமையா ஆட மாதிரி ஆடி கையில குத்துட்டு போயிட்டாரு, ரைட்டு தான். இதுக்கு முன்னாடி மேட்ச்ல நிறைய பேர் தனக்காக ஆடுறேன்னு சொல்லிட்டு இறங்கி போய் அவுட் ஆனதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல என்னை பொறுத்த வரையும். ஆனா சேப்பாக்கு பார்த்தா அவனுக்கு பேட்டிங் நல்லா இருக்குல்ல கம்பேர்ட் டு அகமதாபாத்ல ஒரு செகண்ட் நின்று வருது. அந்த நின்று வரதுல என்ன பண்றாங்க, முன்னாடி சுத்திடுறானுங்க அர்ச்சாயி, டைமிங் பண்ண மாட்டாங்க. நீ முதல் 6 ஓவர்ல 40 ஃபார் நோலாஸ் ஆனாலும் அகமதாபாத்ல அதுக்கப்புறம் அடின்னு அடிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் தான் ஜிடி ஃபாலோ பண்ணுவாங்க எப்பயுமே. நல்லா பார்த்தனா தெரியும் ஐபிஎல் கேம்ஸ்ல ஜிடி 40 50 தான். ஐடியா வாங்கிருக்கலாம், கில் கிட்ட இருந்து ஐடியா வாங்கிருக்கலாம். அதான் சொல்றேன், பொறுமையா ஒரு ஆத்தன்டிக் கிரிக்கெட் ஆனாலே போதும். ஆனா நம்ம வச்சிருக்க பிளேயர்ஸ் பார்த்தோன்னா ஆத்தன்டிக் ஆட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்ணிருக்காங்க, பிளாட் ட்ராக் ஏற்ற மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்ணனாலே அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனாலதான்
மத்தபடி வேற எதுவும் இல்ல. இப்ப கில் இருந்தானா கில் உனக்கு வந்து அந்த டச் கேம் ஆடுறதுக்கு இருந்திருப்பான். தரையோட 4 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபீல்ட கிளியர் பண்ணி 4 அடிக்கிற மாதிரி. இப்ப 2 பேரும் உனக்கு ரிஸ்க் ஆப்ஷன் இருக்கிறதுனால டக்குன்னு 2 விக்கெட் போயிடுச்சுன்னா சூர்யா மேலேயும் இஷான் கிஷன் மேல ப்ரெஷர் வந்ததுல பவர் பிளே முடிஞ்சு சொல்றேன் நான். ஓகே, ஷாய் ஹோப் அவர் சொல்லு, அவர் கேப்டன்சி எப்படி இருக்கு? ஷாய் ஹோப் கேப்டன்சி உண்மையா சொல்லணும்னா இந்த இந்த ஒரு பாடாவதியான டீம் போலிங் அட்டாக் வச்சு எப்படி சூப்பர் ஹைட்டர் தான் உள்ள வந்தாங்கன்னு தான் எனக்கு வந்து தெரியல. அது ஆக்சுவலி ஒரே போலர் ஜேசன் ஹோல்டர், அகில் ஹுசைன் 2 பேர், அப்புறம் குதகேஷ் மோட்டின்னு ஒரு நல்ல ஸ்பின்னர், நம்ம கயனா மிசர் மாதிரி ஸ்பீட் ஆஃப் டீம் ஆடுற அந்த ஸ்பின்னர் நல்லா டர்ன் பண்ணுவார். இவ்வளவு பெருசு டர்ன் பண்ணுவாரு. இது லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் செம ஸ்லோவா போடுவாரு. சான்சர் மாதிரி கரெக்டா டர்ன் ஆகும் பால். பேட்டிங்கோட ஒரு 10 ரன் அடிக்கிற ஒரு எபிலிட்டி இருக்கு. அதனால ஷாயோப்போட கேப்டன்சி பார்த்தோன்னா இந்த ஒரு பாடாவதியான போலிங் அட்டாக் உள்ள எத்தினதுலே ஒரு பெரிய விஷயமா நான் பார்ப்பேன். நல்லா நல்லா பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட். ஏன்னா மற்ற கேப்டன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, இவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தோன்னா டோர்னமெண்ட்லேயே குவாலிஃபை ஆகல. அதான் நிலைமை. 2016 சாம்பியன்ஸ் அவங்க அந்த மாதிரியே ஆகல. அடுத்த 2 வேர்ல்டு கப் முன்னாடி இது வந்து குவாலிஃபை கூட ஆகல அவங்க ஊர்ல நடந்தது. அப்பெல்லாம் பாத்துக்கோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த அந்த வாட்டி சூப்பர் ஹிட் எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஷாயிப் இது ஒரு வெற்றி தான். ருத்தர்ஃபோர்டு பார்த்தோன்னா எனக்கு இப்ப தோணுது மும்பை ஒரு டேஞ்சரான பிளேயரை வாங்கி போட்டாங்களோ உள்ள அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சிக்ஸர் ஒன்று பார்த்தேன் ஜிம்பாப்வே மேட்ச்ல, அப்படி பேக் ஃபுட்ல நின்று அப்படியே நேரம் அப்படி தூக்கணும் பேட்டு, அப்படியே போயினே இருக்குது கவர்ஸ்க்கு மேல. அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா ரிஸ்க் எடுக்காத ரிஸ்க் மாதிரி. ஆனா செம பவர் அந்த ஷாட்ல. நீ நார்மல் மத்த ஃபாரின் பிளேயர் அடிச்சா கூட போகாது அது. இது வெஸ்ட் இண்டீஸ்காரன் அடிச்சா மட்டும் தான் அந்த 6 போகுது. எனக்கு என்னவோ செம டேஞ்சரான பிளேயர் நினைக்கிறாங்க இன் மான்கடேல. சப்போஸ் இந்தியாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன் வர சண்டேல, சப்போஸ் அவங்க மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்து தான் ஆட போறாங்கன்னு எனக்கு இதுவாயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கீ பிளேயரா இருக்க போறாரு. எனக்கு வந்து ஷெர்ஃபேன் ருத்தர்ஃபோர்டு இங்கிலாண்டை ஓட விட்டுருவாரு உள்ள. ஒன்ஸ் சப்போஸ் போயிட்டாங்கன்னா சொல்றேன் நான், ஈடன் கார்டன்ஸ்ல இப்படி ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா. ஏன்னா போனா இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் கேளு, 2016 ரிப்பீட் வரும். அதுக்கு பழி தீர்த்துக்கலாம்ல, இன்னொரு வாட்டி ஆமா. அடிக்கலாம்ல, செமிஸ்ல இன்னொரு வாட்டி அடிக்கலாம்ல, இன்னொரு வாட்டி அடிச்சு ஓட விடலாம்ல. அதுக்கப்புறம் கிறிஸ் கேல் மாதிரி அந்த புஷ்அப்ஸ், அந்த இது, அந்த டான்ஸ் எல்லாமே போடலாம். ஓகே, ஷெர்ஃபைன் ரூத்தர்ஃபோர்ட் ஒருவேளை ஈடன் கார்டன்ஸ்ல வின் பண்ணி அடுத்து வேன் கடை போனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம். ஐபிஎல்ல ரூத்தர்ஃபோர்ட் எப்படி ஆட போறான்னு ஒரு ப்ரிவியூ பார்த்துடலாம். ஓகே, ஆமா செம புரியுதா. ஷெர்ஃபைன் ரூத்தர்ஃபோர்ட். ம் ஓகே, நான் இப்போ கேட்குறேன். ரூத்தர்ஃபோர்ட்டு, ஹெட்மயரு, அப்புறம் ரோமன் பால், இவ்வளவு பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க மிடில் ஆர்டர்ல. நீ எப்படி சொல்ற இந்தியாவோட பவுலிங் வந்து டாமினேட் பண்ணுவாங்கன்ட்டு? பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்களே. உனக்கு கிரவுண்ட் ஆல்ரெடி ஈடன் கார்டன்ஸ் சின்ன கிரவுண்டு, அழகா முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் லெக்க வச்சு அடிச்சாலே பறக்கும் மேல. என்ன சொல்ற நீ? இந்த மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் ஒரே பேட்டிங் இருக்கு. ஒரே 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 விஷயம் தான். இந்த டாப் ஆர்டர்ல பார்த்தோன்னா உனக்கு வந்து பார்த்தோன்னா ஷைஹோப் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆட முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா அவர் வந்து அவரும் அடிச்சு ஆடுறதுனால ஒரு ரொம்ப பிரச்சனை. அவர் 20 ஓவர்ஸ் நின்னா வெஸ்ட் இண்டீஸ் 250 அடிச்சிடலாம் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா. அந்த எக்ஸப்ட் பும்ரா ஓவர் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். வருண் சக்கரவர்த்தியை அடிக்க பார்த்து அவங்க அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அக்ஷர் பட்டேல்னு ஒருத்தர் இருக்காரு பாப்பு. அந்த பாப்பு சைலண்டா வேலையை முடிச்சுட்டு போறாப்புல எல்லாருக்கிட்டையும். நல்லா நோட் பண்ணு, நல்லா ஆடுவாங்க எல்லாரையும். நீ அருண் சக்கரவர்த்தி கூட 50 அடிப்பாங்க, ஆனா பாப்பு கிட்ட விக்கெட் விட்டுறாங்க. நானும் அதை ஓகே, எல்லாம் நினைச்சு இப்போ பார்க்கிறேன். இப்போ இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். பாப்பு ஹோப்புக்கு பல்பு கொடுப்பாரான்னு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, இறங்கி சுத்தவும் வாய்ப்பு இருக்கு. பவர் பிளேல போடணும். ஆனா சூரியகுமார் தெரியல என்ன ஆப்ஷன் தெரிஞ்சு போறாருன்ட்டு. ஏன்னா 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஓப்பனர்ஸ். லெஃப்ட் ரைட் கிடையாது. தேர்ட் தான் லெஃப்ட் எட்மயர் வருது. அதனால வருண் சக்கரவர்த்தி எங்க யூஸ் பண்ண போறாருன்னு ஒரு கீ ரோல் இருக்கு. அகேன்ஸ்ட் எட்மயர் ஒரு நல்ல மேட்சை பார்க்க போது அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? எட்மயருக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணுவாரு வருண் சக்கரவர்த்தி? ஹிஸ்டரி காட்டுவாரா இல்ல அவர் ஹிஸ்டரி கேட்பாரா? எட்மயர் இல்ல, எட்மயர் உண்மையிலே சொல்றேன். ரீசெண்டா அவர் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணல, T20 இன்டர்நேஷனல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல சொல்லி சொல்லி வேர்ல்டு கப்ல மனுஷன் தீயா ஆடிக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கிராஸ் பண்ணி போயிடுறாருப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச் அப்ஸ் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி அவரோட டாக்டிக்ஸ்ல யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நான் அதான் சொல்றேன். நம்ம அப்ப நான் இப்ப சொல்றேன், வருண் சக்கரவர்த்தி மேட்ச் அப் யார் கூட இருக்கும்னா ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட் அப்புறம் சிம்ரன் ஹெட்மயர், இவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கும்.
அவங்க 2 பேரும் தான் கீ பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பேட்டில்ஸ் டு வாட்ச் அவுட். ஆனா இன்னொரு பேட்டில் நான் வச்சிருக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா விசஸ் நம்ம இவரு ரொமாரியோ ஷெஃபர்டு. மினி ஆண்ட்ரே ரசல். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு விதமான பெரிய பேட்டிலா இருக்க போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய பேட்டில் என்னன்னா ஹர்திக் பாண்டியா விசஸ் ரௌமன் பவல். அவங்க 2 பேரும் பேட்டிங் ஆடி அவங்களே மாத்தி மாத்தி அவங்களுக்கு போலிங் போட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. கடைசியில எப்படி அவர் பேட்டிங் வருவாரு, இவர் போலிங் போடுவாரு, அவரு பேட்டிங் வரும்போது இவர் போலிங் போடுவாரு. எப்படி இருக்கும்? அந்த 2 பேர்ல யார் அந்த 6 அடிக்க போறாங்க அவங்க மேல, அவங்க யாரை விட்டு எடுக்க போறாங்கன்ட்டு எனக்கு ஒரு பேட்டில் பாக்குறேன். நம்ம ஆனா ஹர்ஷதீப்பை பத்தி பேசணும். ஹர்ஷதீப் செம்ம அண்டர் ரேட்டட் எனக்கு தெரிஞ்சு. எல்லா மேட்சும் அவங்களுக்கு வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் எட்டு குத்துனே இருக்காரு. அவரை பத்தி பேசவே மாட்டாங்க. அண்டர் ரேட்டட் போலர். போன வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்க முக்கியமான காரணம் அவர் 19th ஓவர் என்னமா போட்டார் பார்த்திருப்பல. 3 ரன் தான், 3 ரன். மில்லர் ஆடும்போது 3 ரன். அந்த கோல்டன் ஓவர் தான் உனக்கு வந்து கடைசியில் ஹர்திக் பாண்டியா ஒரு 15 ரன் இருந்தது கடைசி ஓவர் போடுறதுக்கு. இல்லைன்னா முடிச்சிட்டு இருப்பாங்க மேட்ச் அப்பயே. ஸோ அதனால ஹர்ஷதீப் சிங் தான் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். அவர் ஓப்பனிங்ல 1 விக்கெட்ல 2 விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணாருன்னா பும்ரா நீ போட தேவையில்ல. அது உனக்கு ஒரு பெரிய ஆப்ஷனே ஓப்பன் அவுட் ஆகும். நீ ஹர்திக் பாண்டியா போடலாம், உனக்கு தேவைப்பட்ட அக்ஷர் பட்டேல் போடலாம், அபிஷேக் சர்மா போடலாம், ஸ்பின் தேவைன்னா அப்போ கூட டூபேவை ட்ரை பண்ணீங்கன்னா கோவிந்தா தான். டூபேவெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கப்பா பவர் பிளேல. சரி வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கிறாங்க, ஸ்லோவர் ஒன் போடுறேன் நான் வந்து நானும் அழகா கிளியர் பண்றானுங்க, அழகா கிளியர் பண்ணிடுவானுங்க. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஸ்லோவர் ஒன் செட் ஆகிறதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி வைடர் லைன்ஸ் போட்டோம்னா வெஸ்ட் இண்டீஸை ட்ரபிள் பண்ணலாம். ஸ்டெம்ப் லைன் வந்து அடிச்சிருவாங்க. கொஞ்சம் வைட் லைன்ஸ் போனோம்னா கஷ்டப்படுவாங்க அங்கிருந்து ஸ்லோவர் ஒன் பிக் பண்றதுக்கு. அதுவும் இந்த காட்டுத்தனமா அடிக்கிற ராமன் பவலு, அதுக்கப்புறம் அந்த காட்டுத்தனமா அடிக்கிற ரொமேரியோ ஷெஃபர்டு, கண்ண மூடி சுத்துற நம்மளோட இவர் இருக்காரு பேரு அந்த டீம்ல இருப்பாரு நல்ல கீ பிளேயர். ரூத்தர்ஃபோர்டுக்கும் மறந்துடாத ஆஃப் சைட்ல கேம் பிளான் கேம் பிளே கிடையாது. உனக்கே நல்லா தெரியும். வைடியாக்கர் கூட அடிக்க மாட்டாப்ல, அடிப்பா ஒரு சில பால் தான். நல்லா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரூத்தர்ஃபோர்டோட கேம் பிளே ஆஃப் சைட்ல கிடையாது. வைடியாக்கர் ஸ்லோவர் ஒன் வைடு ஸ்லோவர் ஒன் போட்டோம்னா கேம் பிளான் கிடையாது. நீ ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு அது போட்டோம்னா சீவி விட்டுருவாங்க. அதுவே நீ ருத்தர்ஃபோர்டுக்கு போட்டா தப்பிச்சிடலாம். பாடி லைன் வந்தா தான் மாட்டிப்ப நீ ருத்தர்ஃபோர்டுக்கு. ஸோ இந்தியாவோட பிளான் என்ன இருக்கும்? ருத்தர்ஃபோர்டுக்கு அகேன்ஸ்டா வைடு ஸ்லோவர் ஒன் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி இருக்கும். நீ சொன்னல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு பவர் ஹிட்டர்ஸ் அந்த பவர் ஹிட்டர்ஸ்லாம் நாங்க ஒரு துருப்பு சீட்டை நாங்க வச்சிருக்கோம். நீ கேட்ட வருண் சக்கரவர்த்தி இல்ல எங்க துருப்பு சீட்டு. எங்க துருப்பு சீட்டு பும்ரால உங்களுக்கு வந்து மேட்சுக்கு திருப்பு சீட்டை மாத்தினே இருக்கீங்கப்பா நீங்களும். எவ்வளவு நாளுதான் மாத்துவீங்க திருப்பு சீட்டை? நாங்க வந்து பும்ரா வச்சு இந்த வாட்டி நேரம் ஸ்டிக்க பார்த்து போடுவோம். யாருக்கு? ருத்தர்ஃபோர்டுக்கும் போடுவோம். ஒரே டீம்மேட் தான் நாங்க, ஒரே டீம்மேட். ருத்தர்ஃபோர்டுக்கும் போடுவோம், நாங்க ரொமாரியோ ஷெஃபர்டுக்கும் போடுவோம். ஆனா நடுவுல வந்து கலக்காலஜி பண்ற எட்மயர் தான் எனக்கு தெரிஞ்சு பயமா இருக்கு. எட்மயர் தான் ஏதோ கலக்காலஜி பண்றவங்க எனக்கு ஒரு பெரிய பயமா இருக்கு. ஏன்னா ஒன் டவுன்ல வந்து பறக விடுறான், ஸ்பின் எல்லாம் போட்டா. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு மேட்ச் அப் சொல்லியிருந்தால அது ரொம்ப கீயா இருக்கு போகுது எனக்கு தெரிஞ்சு. அந்த அக்ஷர் பட்டேல் ஒரு யாருக்கு தர போறாங்கன்னு தெரியல. திலக் வர்மா கொடுத்தா ரன் போக வாய்ப்பு இருக்கு, ஆஃப் ஸ்பின்னரு அப்படின்னு நினைச்சு. இல்ல வாஷிங்டன் எத்தனை வரேன் நானு லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்க. ஐயோ வாஷி வேணாம். பாக்கலாம் இந்தியா வின் பண்றதுக்கு. நான் சொல்றேன் 60 கூட இல்ல 55 தான் நான் கொடுப்பேன் பர்சன்டேஜ் இந்தியா வின் பண்ண. போன மேட்ச்ல பண்ண மாதிரி துபாய்க்கு கொடுக்குறேன், வாஷிக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தாங்கன்னா நொட்டிட்டு போயிடும். கடைசியில வந்து மூட்டை கட்டிட்டு பேக் பண்ணி ஜிஜி அன்கோ பேக்கப் பண்ணி தான் போனோம். வேற வழி கிடையாது. இப்ப நான் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ரிவ்யூ பண்ணோம்ல, அப்ப நான் பேசுறேன். அப்ப நான் பேசிக்கிறேன் எல்லாத்தையும். சரி நீ சொல்லு, எவ்வளவு சிக்ஸ் அடிப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ்? வெஸ்ட் இண்டீஸா 120 பால் எவ்வளவு சிக்ஸ் அடிப்பாங்க? ஆவரேஜா ஒரு ஆளு ஒரு 3 6ன்னு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் இது சொல்றேன் 5 பேரு மொட்டத்தனமா அடிக்கிறாங்க. ஆவரேஜா 3 6 வச்சா கூட 5 into 3 15 18 6 நான் சொல்றேன். 18 18ன்னு 250 அடிப்பாங்கன்ற. அப்போ இந்தியா எனக்கு தெரிஞ்சு 200க்குள்ள அவங்க பேக்கப் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா 200க்குள்ள நாங்க பேக்கப் பண்ணிட்டு அசால்ட்டா 14 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்களோட போலிங் வந்து அந்த மாதிரி இருக்கு. 200 அடிச்சாலும் சரி, அதை 10 ஓவர்ல தர போலிங் அட்டாக்.
எக்ஸப்ட் அகில் ஹுசைன், ஜேசன் ஹோல்டர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தாட்டு மீதி ஷெப்பர்டு கிஃபர்டு அந்த நாஸ்டன் சேஸ் அந்த குதகேஷ் மோட்டி எல்லாரும் அடிலையும் அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெளியில எடுத்துருவாங்க இந்தியா. நான் சொல்லவா குதகேஷ் மூர்த்தி ரெண்டு விக்கெட் எடுக்க போறாரு கீயா. நீ வந்து எழுதி வச்சுக்கோ. அகில் ஹுசைன் ஒரு விக்கெட் பயங்கரமா எடுக்க போறாரு, பெரிய பிளேயரு. நான் இப்பயே சொல்லி வச்சுறேன், அகில் ஹுசைன் ஒரு பெரிய பிளேயர் எடுக்க போறாரு. ஜேசன் ஹோல்டர் நல்ல ஓவர் போடுவாரு, விக்கெட் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி, இப்பயே நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ருத்தர்ஃபோர்ட்லாம் போட்டா வேலைக்கு ஆகுமா சொல்லு? அது வேலைக்கு ருத்தர்ஃபோர்ட்லாம் ஆகாது. வந்து போட்டா டூபே ஒன்று பார்ட் 2 போலர் அவரு. ஓடி வந்து ஸ்லோ ரன் தான் போட்டா 6 6 பறக்கும். யார்கிட்ட இருந்து? நம்மளோட ஹர்திக் பாண்டியா கிட்டலாம் போட்டாருன்னா அடி பொழந்துருவாங்க ஓவர்லாம் தப்பு பண்ணிட்டு. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருக்கு, சஞ்சு சாம்சன் நாளைக்கு 100 அடிக்க போறான், 100 அடிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு வர சண்டே. கொல்கட்டா கிரவுண்ட் எனக்கு படும்னு தோணுது. அங்கெல்லாம் நீ ஷார்ட் பால் போட்டேன்னா வாய்ப்பு இல்லை. அதாவது வெஸ்ட் நான் இண்டீஸ் சமர் போலர் இல்லை. இரு இப்ப சொல்றேன் சமர் ஜோசப்க்கு ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுக்க போறாருப்பா. ஷமான் ஜோசப் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற வழி என்ன இருக்கு? வேற யார் இருக்கா? மேத்யூ போட்டாச்சு ஆட முடியும். ரொமேரியோ ஷெப்பர்ட் இருக்காரு, வாரி வல்லல். வேண்டாம்ப்பா, நாளைக்கு சமர் ஜோசப்க்கு குத்துட்டு போயிடுவேன் ஓவரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் எதுக்கு? எனக்கு தேவை கிடையாது. நம்ம முடிஞ்ச வரையும் ஓவரே கொடுக்க மாட்டோம். யார் ஓவர் கொடுக்க போறோம்னா சமர் ஜோசப், ஜேசன் ஹோல்டர், மேத்யூ ஃபோர்டு, குதகேஷ் மூர்த்தி, அப்புறம் வந்து அகில் ஹுசேன். இந்த 5 பேர் போட்டா போதும். ரொமாரியோ ஷெப்பர்ட், ஷெர்வன் ரூதர் போட்டு அவங்களுக்குலாம் எனக்கு ஓவர் தேவையே கிடையாது. ராஸ்டன் சேஸ் எடுத்துட்டு அகில் ஹுசேன் ஆடணும்னு நான் நினைக்கிறேன். ராஸ்டன் சேஸ் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவரே போட்டாருன்னா முடிஞ்சிச்சு சொல்லி. இப்பயே சொல்றேன், ராஸ்டன் சேஸ் போடுறது வாய்ப்பு அதிகமா இருந்தா வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு நைட்டே பேக்கப் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிரு. எனக்கு ஒரு இது இருக்குன்னா, எனக்கு அகில் ஹுசேன் அப்புறம் வந்து இந்த ராஷ்டன் சேஸ் 2 பேரும் ஆடுவாங்கன்னு தோணுது. ஆனா யாருக்கு பதிலாக தெரியல. அந்த மேத்யூ ஃபோர்டை உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி. மேத்யூ ஃபோர்டு வேற யாரும் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. வேற யாரு இருக்கா? பிராண்டன் கிங்க தூக்க மாட்டாங்க. வேற அந்த ஸ்குவாடு கட்டுப்பாங்க. ஓகே, அந்த நீ சொன்ன மாதிரி அப்ப எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அவங்க யாரை வெளியே எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா ரவுமன் பவுல் எடுக்க வாய்ப்பு இல்லை. அவங்க மேத்யூ ஃபோர்டு தான் ஒரே ஆப்ஷன். மேத்யூ ஃபோர்டுக்கு பதிலா ஒண்ணு நீ இவர் எடுத்துட்டு வரணும், ஷமார் ஜோசப் எடுத்துன்னு வரலாம் நீ சொன்ன ஐடியால. அப்படி இல்லைன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு ராஷ்டன் போன மேட்ச்ல சமர் ஜோசப் இருந்தாரு. இவரு அகில் ஹுசேனுக்கு பதிலாக தான் இவர் வந்து ராஸ்டன் சேஸ் வந்திருந்தாரு. மேத்யூ ஃபோர்டு போன மேட்ச் இருந்தால ஓகே. திடீர்னு அண்டர்டேக்கரா மாறின நம்ம ஹோஸ்ட பாருங்க. சாரி சொல்லு மேத்யூ ஃபோர்டு இருந்தாரு. ஓகே, மேத்யூ ஃபோர்ட் பிளேஸ்ல வந்து எனக்கு இன்னும் ஒரு பிளேயர் ஆட வரலாம். நீ சொன்ன மாதிரி அகில் ஹுசேன் உள்ள எடுத்துன்னு வரலாம். இன் பிளேஸ் ஆஃப் யாரு? அகில் ஹுசேன் வந்து இன் பிளேஸ் ஆஃப் மேத்யூ ஃபோர்டு வெளியே. நான் ராஷ்டன் சேஸை வெளில தர மாட்டேன், அப்படியே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு ஓவர் 2 ஓவர் ஆஃப் ஸ்பின் போடலாம். எல்லா டீமும் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்றாங்க. இப்போ இந்தியா டீம் கிட்ட என்னன்னா, முதல்ல ஒரு ஆஃப் ஸ்பின் கிட்ட கொடு, இழுத்து அடிக்க வை, அடிச்சா ஒரு விக்கெட்டு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எனக்கே அது ஷாக்கிங். நீ சொல்றபடி பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸே இல்லையே. சமர் ஜோசஃபோ ஜேசன் ஹோல்டர் மட்டும் தான் போடணும். மேத்யூ ஃபோர்டு ஃபர்ஸ்ட் 6 ஓவர் இந்தியாவுக்கு ஃபாஸ்டே காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு இந்தியாவுக்கு ஃபாஸ்டே காட்டக்கூடாது. அந்த கேம் பிளான் பண்றவங்க ஜெயிப்பாங்க இந்தியா அகெயின்ஸ்டா. உனக்கு நல்லா தெரியும். சவுத் ஆப்பிரிக்காவது பண்ணாங்க, போட்டாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். நீ நல்லா பார்த்தனா ஸ்லோவர் முறுக்கு போயிட்டு விட்டுருந்தாங்க. நம்ம முஸ்தபிதுர் ரஹ்மான் இத்தனை கத்தினது இருக்கலாம். ஒரே ஸ்லோவர் ஓடி வந்து லென்த்ல ஸ்லோவர் முடிஞ்சா சர்க்கிளா கிளியர் பண்றான்ட்டு. ஆனா அந்த விக்கெட் அதுக்கேற்ற மாதிரி நின்று வந்து அகமதாபாத் அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா நல்லா பண்ணிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், பேஸ் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்காது வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா. அவங்க டாக்டிக்கலா வர மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லா ஸ்பின்னர்ஸை போட்டு தள்ளிடணும் முதல் ஒரு 3 ஓவருக்கு. அந்த 3 ஓவர் முடிஞ்ச பிறகு நீ ஃபாஸ்ட் எடுத்துனாங்கன்னா அப்ப அடிக்க பார்த்து அவுட் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன்லாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் வெஸ்ட் இண்டீஸ் ஆப்போசிஷனா தான் அப்படி யோசிப்பேன். நான் இந்தியா வரதானே யோசிப்பேன் தெரியுமா. நான் வந்து சஞ்சு சாம்சன் இறங்கிட்டேன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் வந்துடும். இப்போ நீ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டாலும் எனக்கு டேக் டவுன் பண்ண முடியும், நீ ஆஃப் ஸ்பின்னர் போட்டாலும் எனக்கு டேக் டவுன் பண்ண முடியும். நான் அப்படி பார்ப்பேன். நீ ரெண்டு லெஃப்ட் வச்சு சஞ்சு ஆறாரான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் தெரியும். சண்டே வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. சஞ்சுவோட தான் போறாங்க இதுக்கப்புறம். ரெஸ்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஃபெயில் ஆனாலும் தூக்கக்கூடாது. ஈவன் செமிஃபைனல்ல டக் அடிச்சாலும் தூக்கக்கூடாதுன்றாங்க. ஆனா இந்தியா அது பண்ணுவாங்களே, அதுதானே பிரச்சனை. ஜிஜி பண்ணுவாரு.
இதுக்கப்புறம் தூக்குனாங்கன்னா இந்தியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இதுக்கப்புறம் சொல்றேன், ஏன்னா இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு குவார்டர் ஃபைனல் கிட்ட போயாச்சு நம்ம. இதுக்கப்புறம் நீ வந்து இந்த சிவம் துபே போடுறதெல்லாம் போட்டோன்னா பேக் பண்ணி வெளியே அமைச்சிடலாம். எப்படி ஆஸ்திரேலியாக்காரன் வெளியே போனாலும் அதே மாதிரி இந்தியாக்காரன் வெளியே ஸ்வைன்னு போய்க்கலாம். அதுக்கு போல உள்ள வந்து வெஸ்ட் இண்டீஸ்காரன் உள்ள வந்துடும், டான்ஸ் ஆடினே ஜெயிச்சிருவாங்க. ஆனா என்ன பிரச்சனை, போலிங் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு லேக்கிங் பாயிண்டா இருக்கு. அதுவும் நான் ஸ்பின் கூட சொல்ல மாட்டேன், ஸ்பின் நல்லா தான் இருக்கு. ஃபாஸ்ட் போலிங் தான், ஒரு பும்ரா மாதிரி ஒரு டெத் பவுலர் கிடையாது. ஜேசன் ஹோல்டர் இல்ல போடுவாரு, ஆனா ஜேசன் ஹோல்டர் டெத் பவுலரா இல்ல. ஒரே ஒரு விஷயம் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். போலிங் இல்ல போலிங் இல்ல போலிங் இல்லன்னு சொல்றேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லீக் மேட்சஸ்ல சில ரிவ்யூ பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஸ்குவாட் அனாலிசிஸ்ல யார் யாருக்கு போலிங் இல்லைன்னு சொல்லியிருந்தோம்னா, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஸ்பின்னர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தோம், குவாலிஃபை டு த செமிஃபைனல்ஸ். இங்கிலாந்து கிட்ட பவுலரே இல்லைன்னு சொன்னோம், அவங்களும் குவாலிஃபை டு த செமிஃபைனல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆமா. நியூசிலாந்து கிட்ட பவுலிங்கே இல்லைன்னு சொன்னோம், அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிற நிலைமையில இருக்காங்க. வேற யார் இருக்கா? அவ்வளவுதான் 3 பேரு. இப்போ வெஸ்ட் டாப் டீம்ஸ் இண்டீஸும் இவங்க 3 சொல்லியிருந்தோம், பேர் இருக்காங்க. வெஸ்ட் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸும் இண்டீஸும் சொல்லியிருந்தோம். சொல்லியிருந்தோம், வெஸ்ட் அவங்களும் சூப்பர் இண்டீஸும் ஒரு எயிட்ல வந்து 2 bowling நிக்கிறாங்க. அதுதான் வெஸ்ட் இண்டீஸும் சொல்லியிருந்தோம், அவங்களும் சூப்பர் எயிட்ல லாஸ்ட் கட்டத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பவுலிங் இருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு டீம் தான் சூப்பர் எயிட்ல இப்போ இருக்கு. மிச்ச 4 டீமுமே பவுலிங் இல்லைன்னு சொல்லியும் சூப்பர் எயிட்ட நல்லா ஆடி இருக்காங்க. லீக் மேட்சஸ் இந்தியா ஆடி மட்டும் முடிச்சு தான் சூப்பர் இந்தியா மட்டும் தான் போலிங் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, கிட்டத்தட்ட நம்ம நீ சொன்ன மாதிரிதான் பவுலிங் இருக்குன்னு சொல்ற, பவுலிங் இல்லாத டீம் தான் குவாலிஃபை ஆயிருக்கு. கரெக்டா சப்போர்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கிலாண்டெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து கிளினிக்கலா வந்தாங்க, நான் தைரியமா சேஸ் பண்ணேன்டா, நீ இப்போ டில்ல ஆடுறாங்க முடிஞ்சா ஆடுறாங்க, ஜெயிச்சு போயிட்டாங்க ஈஸியா. இப்போ வான்கடைக்கு ஒரு டிக்கெட்டை போட்டாச்சு, யார் ஆட போறாங்கன்னு தெரியல. அதுதான் வந்து இந்த வாரத்தோட ப்ரீமியர் மேட்சா இருக்கும் போது ஒரு மினி குவார்டர் ஃபைனல்ல ஒரு குவார்டர் ஃபைனல் தான் இது எனக்கு தெரிஞ்சு. இது சூப்பர் எயிட்ஸ்லாம், நீங்க சூப்பர் எயிட்ஸ்னாலே ஒரு குவார்டர் ஃபைனல் தான். ஏன்னா இதுக்கப்புறம் சடன் டெத் உனக்கு எங்கேயா அடிவானா நீ வெளியே. ஃபுட்பால் வர ஷூட் அவுட் பண்ணலாம், 1 vs 1, 1 சான்ஸ். வெளியேனா வெளியே, உள்ளனா உள்ள, அவ்வளவுதான். ஆல்ரெடி ஆல்ரெடி இது டெட் பெட் மேட்ச் தான். தோத்தா வெளிய, ஜெயிச்சா உள்ள, உள்ளயா வெளியான்னு தெரியாம தவிக்கிற 2 டீமு. ஒன்னு இந்தியா, ஒன்னொன்னு வெஸ்ட் இண்டீஸ். ஜெயிக்கிறவங்க உள்ள போயிடுவாங்க, தோக்குறவங்க பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம் டக்குன்னு. வெஸ்ட் இண்டீஸ் ஈடன் கார்டன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெக்கார்டு. ஈடன் கார்டன்ஸ்ல ஆட போறாங்க சண்டேன்னு நம்ம சொல்லிட்டோம். வெஸ்ட் இண்டீஸ் இதுவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3 வின்னு 4 லாஸ், டிரா கிடையாது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற கார்த்தி? வெஸ்ட் இண்டீஸோட சுமாரான ரெக்கார்டு பார்த்து தெரியுதா? ஈடன் கார்டன்ஸ்ல ஈவன் தோ தே வான் a final against ஈடன் இங்கிலாந்து. ஈடன் கார்டன்ஸ்ல தான். வேற எந்த கிரவுண்ட்லன்னு அப்புறம் பாத்துக்கலாம், கிரவுண்ட் வரும்போது. ஈடன் கார்டன்ஸ்ல இதுதான் நிலைமை. அதான் வெஸ்ட் இண்டீஸுக்கு புவரான ரெக்கார்டு இங்க இருக்குது. அந்த ரெக்கார்டை வந்து ஒரு கொஞ்சம் பிளஸ் பிரேக் பண்றோம், பண்ணிக்கணும்னா இந்த மேட்ச் ஜெயிக்கணும். இந்த மேட்ச் ஜெயிக்கணும். பிரேக் பண்றோம். ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு 99% வாய்ப்பு இல்லை. 99% சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ்க்கு வாய்ப்பே இல்லைன்னு. 1% நான் சொல்றேன் 99% வாய்ப்பு இருக்கு. பாக்கலாம், பொறுத்து இருந்து பாக்கலாம். 99% வெஸ்ட் இண்டீஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? ஓ, எதை வச்சு? நான் சொல்றேன் பாரு. இல்ல இல்ல கரெக்ட், நீ அப்படி எடுக்கவே எடுக்காத. அந்த டேல யாரு நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓவர் கான்பிடன்ஸ்ல போறவங்க கன்ஃபார்ம் ஜெயிக்க மாட்டாங்க. அந்த டேல யாரு நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க போறாங்க. அது இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஆன் ஃபீல்ட்ல அவங்க விளையாடும் போது தான் அவங்களுக்கு தெரியும். உனக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு சண்டே விளையாடும் போது ஈடன் கார்டன்ஸ்ல என்ன வேணா நடக்கலாம். டியூ வரலாம், இல்ல மழை பெய்யலாம், எது வேணா நடக்கலாம். நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த அந்த டேல வந்து யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கதான் உள்ள போறாங்க. எனக்கு நீ மேன் டு மேன் போடு, இவங்க வெயிட் அவங்க வெயிட் இல்ல, இவங்க பவுலிங் நல்லா இருக்கு அவங்க பேட்டிங் நல்லா இல்ல, அப்படி சொல்லியுமே ஒரு யூஸும் இல்ல. மழை வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு சோழி. அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அவங்க உள்ள போயிடுவாங்க, அது தெரிஞ்சுக்கோ. டியூ வந்தாலும் பிரச்சனை. ஆமா ஆமா, டியூ வந்தாலும் பிரச்சனை. என்னன்னு உனக்கு தெரியும், டியூ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பால் நிக்காது, பேட்டுக்கு வரும், அடி பிரிப்பாங்க. கிரவுண்டு சின்னது, சேஸ் பண்றவனுக்கு நல்ல வாய்ப்பு. அதனால நான் வந்து இந்த மேன் டு மேனு, இந்த இது
ரெக்கார்டு இதெல்லாம் எடுத்து நான் பார்க்க போறதே கிடையாது. அந்த டேல யாரு நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. நான் மறுபடியும் அதே சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு சைலண்டா பாப்பு வந்து உங்களை ஆப்பு வைக்க போறாரு, அவ்வளவுதான். அது மட்டும் அதாவது சொல்லி முடிச்சுக்கிறேன். பாப்பு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்பு, அவ்வளவுதான். சிம்பிளா வந்து பார்க்கலாம். பாப்பு ஸ்டெம் டு ஸ்டெம்ப் நேரா டிட்டிங்னு போகுது. தெரிஞ்சு 2 ஸ்டெம்ப் பாப்புக்கு பல்பு கொடுக்க போறாங்க வெஸ்ட் இண்டீஸ், நான் சொல்றேன். பார்க்கலாம். பாப்புவா இல்ல இந்த பாப்புவா இல்ல இந்த ஷாய் ஓப்பான்னு பார்க்கலாம் மேட்சப். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இந்தியா என்ன பண்ணிருக்காங்க இடன் கார்டன்ஸ்ல? ஆல்மோஸ்ட் ஹோம் கிரவுண்டு தான். இதுல இந்தியா நல்லா தான் விளையாடி இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்லைட பார்த்தா தான் தெரியும். 8 மேட்ச் விளையாடி 7 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் லாஸ். ரெண்டாவது மேட்சுக்கும் இல்ல, ரெண்டாவது மேட்ச் லாஸ்டுக்கு வெயிட்டிங் லோடிங் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு இல்ல, சண்டே நடக்க போகுது. இல்ல இது தவிர்த்து ஒரு நான் ஸ்டார்ட் வந்து தரேன். 2022ல இந்த 2 டீமும் இங்க ஒரு 3 T20 ஆடி இருக்காங்க. 3 T20லயும் பார்த்தனா இந்தியா அடிச்சு நொறுக்கி வின் பண்ணிருக்காங்க இங்க. அது தெரியுமா? ஆனது யாரு? லாஸ்ட் டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான். வெஸ்ட் இண்டீஸ். நான் பிளேயர்ஸ் கேக்குறேன். பிளேயர்ஸ்ல பார்த்தனா உங்களுக்கு வந்து எவர் இருந்தாரு? அத்தனது ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், அவ்வளவுதான். இந்த பிளேயர்ஸ் தான் ஆல்மோஸ்ட். இப்ப யாரு சூரியகுமார். அப்ப சூரியகுமார் இருந்தாரு. அவரை விட்டுரு, கேப்டன் அவரை விட்டுரு. ஓப்பனிங் பேட்டிங் வா, இது மிடில் ஆர்டர் பேட்டிங் வா. ஃப்ரெஷ்ஷான டீம் தான். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ போட்டுருவாங்கன்னு தான் தோணுது ஈஸியா. நான் கேக்குற எதுக்குமே பதில் சொல்ல. வெஸ்ட் இண்டீஸ தோக்கடிக்க போறாங்க, அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான், இந்தியா ஜெயிக்க போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இல்ல பிளைண்டா ரன் பண்ணாத. வெஸ்ட் இண்டீஸ்க்கு பார்பேடஸ்க்கு ஒரு ஃளைட்ட போட்டு அனுப்பிச்சாச்சு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு பார்பேடஸ்க்கு ஒரு ஃளைட்ட போட்டு அனுப்பிச்சாச்சு. டிக்கெட் நம்பர் 1 தான். தோத்தாலும் டஃப் கொடுத்துதான் தோப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ். இப்ப நான் சொல்றேன், ஆனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மழை பெய்ஞ்சிச்சுன்னா ஓஹோதான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படியும் நான் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். கார்த்தி இந்தியா தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்றான். பார்க்கலாம். சண்டே எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க, இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா. அந்த ஒரு கோல்டன் டிக்கெட்டை வாங்கிட்டு செமிஃபைனல்ஸ் யார் போறாங்கன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம குவிஸ் பண்ணிடலாம். நான் ஒரு கொஸ்டினா கேட்குறேன். 5 கொஸ்டின் வச்சுக்கிறேன் இன்னைக்கு. 5 கொஸ்டின் நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே எந்த இந்தியன் பவுலர் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நல்ல பவுலிங் ஃபிகர் வச்சிருக்கான்? முதல் கொஸ்டின் இதுதான். T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரி. பும்ரா. எனக்கு தெரிஞ்சு பும்ரா தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிக்கிறேன். 4 for 11 ஆர் அஸ்வின். ஓகே ஆர் அஸ்வின் தான். 2014 தானே அது. ஓகே, நெக்ஸ்ட் கேக்குறேன். வெஸ்ட் இண்டீஸ் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கல்ல 2 வருஷம், அது எந்த வருஷம்? யார் கேப்டன்? 2 வாட்டி வின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி வின் பண்ண போதும் டேரன் சாங்கி தான் கேப்டன் 2012ல. செகண்ட் டைம் வின் பண்ணதும் டேரன் சாங்கி தான் 2016ல. கரெக்ட். மூணாவது கொஸ்டின் கேக்குறேன். இந்தியா எத்தனை வாட்டி 160 அபோவ் டோட்டலை டிஃபெண்ட் பண்ணிருக்கு ICC T20 டோர்னமெண்ட்ஸ்ல? ஆப்ஷன்ஸ் எதா இருக்கா? ஆப்ஷன்ஸ் தரேன். 5, 3, 2. எத்தனை வாட்டி 160 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க? 3 டைம்ஸ் இருக்கும். 2 வாட்டி தான். சூப்பர், வச்சுப்போ. தப்பா போயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட், எந்த பேட்டர், வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் நிறைய அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல இந்தியா அகேன்ஸ்டா ஆடி இருக்கா? அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல எந்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் இந்தியா அகேன்ஸ்டா ஆடி இருக்குது? கிட்டத்தட்ட 50 ரன் மினிமம் அடிச்சிருக்கணும். ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்க இது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இந்தியா அகேன்ஸ்டா யாரு T20 இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்ஸ்? ஆண்ட்ரி ரசல். கொஞ்சம் பழைய பிளேயர் தான் நினைக்கிறவரு. உனக்கு தெரியுமான்னு தெரியல. ஆப்ஷன் தரேன். ரசல், கிறிஸ் கெயில், லின்னல் சைமன்ஸ்.
மெண்டில் சைமன்ஸ் தான் நினைக்கிறேன். திரும்பி அந்த 2016 வேர்ல்டு கப்ல பொழந்துருவாப்ல. அவர்தான் அவர்தான். கைதுக்கு நெக்ஸ்ட் கஷ்டமா இருந்துச்சு கொஸ்டின் இந்த question. நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் டாக்டிக்கலா கேக்குறேன். 12 ஓவருக்கு மேல பவுண்டரி வந்து அடிக்கணும். 75 மீட்டர்ஸ் பவுண்டரி அடிக்கணும். பிச் ஸ்லோ ஆயிடுச்சு. எந்த பவுலிங் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவேன்? சிக்ஸ் அதாவது அடிக்கணுமா? 12 ஆமா 12 ஓவருக்கு மேல பிச் ஸ்லோ ஆகுது. கிட்டத்தட்ட 75 மீட்டர் பவுண்டரிய ப்ரிவென்ட் பண்றதுக்கு எந்த பவுலிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவேன்? 75 மீட்டர் பவுண்டரி ஓகேவா? பிச் ஸ்லோ ஆகுது. 12 ஓவருக்கு அப்புறம் எந்த பவுலிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவேன்? பேசர், ஸ்பின்னர். எப்படின்னா ஆப்ஷனே சொல்லிடுறேனே. 2 பேசர் 3 ஸ்பின்னர், 3 பேசர் 2 ஸ்பின்னர், 4 பேசர் 1 ஸ்பின்னர், 5 பேசர். 3 பேசர் 1 ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவேன் அந்த ஆப்ஷன். கொஸ்டின் புரிஞ்சுச்சா? 12 ஓவருக்கு மேல பிச் ஸ்லோ ஆகுது. 75 மீட்டர் பவுண்டரி அது ஓகேவா? யாரை யூஸ் பண்ணா நீ வந்து விக்கெட் எடுக்கலாம் இல்ல டிஃபெண்ட் பண்ணலாம்னு நான் கேட்டேன். மூணு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் பேசர் சொல்லியிருக்க. 3 பேசர் சொல்லியிருக்க. நான் ஆப்ஷன் சொன்னது வந்து 3 பேசர் 2 ஸ்பின்னர், 2 பேசர் 3 ஸ்பின்னர், 4 பேசர் 2 ஸ்பின்னர், 5 பேசர். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கம்பைன்டு மாதிரினா 3 பேசர் 3 ஸ்பின்னர் போவேன் நான். நீ கொடுத்த ஆப்ஷன் இல்லாத ஆப்ஷன் அதை சூஸ் பண்ண. டாக்டிக்கெல்லாம் நான் சொல்லணும். அதாவது நீ ஸ்லோவா இருக்கணும்ன்றது, நீ ஸ்லோவா இருக்கும் விக்கெட் அப்படின்றதுனால நான் 3 ஸ்பின்னர் சொல்றேன். இல்லைன்னா வந்து 2 ஸ்பின்னர் நான் 3 ஃபாஸ்ட் பவுலர் இந்த காம்பினேஷன் தான் போயிருப்பேன். ஓகே, இந்த இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் ஆடியன்ஸ் கிட்ட விட்டுறேன். ஃபேன்ஸ் வந்து பதில் சொல்லட்டும். கார்த்தி சொன்ன மாதிரி 3 பேசர் 3 ஸ்பின்னர் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது நானா இருந்தா 3 ஸ்பின்னர் 2 பேசர் யூஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா வந்து பிச் ஸ்லோ ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பின்னு காட்டுனா கேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அடுத்ததா நம்ம பண்ண போற வீடியோ ஐஎஸ்எல் தான் இருக்கும். ஐஎஸ்எல் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்போ நிறைய மேட்சஸ் நடந்துருச்சு, அதையும் பண்ணிடலாம். ஓகே கைஸ், உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை கைஸ்.